தொடர்ந்து அவங்க சொன்னதை கேட்கலாம். தொடர்ந்து அவர்லன் நிறுவனத்தை அந்த மாநகராட்சியிலிருந்து வெளியேற்ற வேண்டும். தூய்மை பணியாளர்கள் பணி செய்வர்களுக்கு கையுறை, உடை அனைத்தும் வழங்க வேண்டும். கழிப்பறை வசதி செய்த வேண்டும். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறார்கள். முதல் சுற்று பேச்சுவார்த்தையில் தோல்வியடைந்திருக்கிறது. தோல்வியடைந்ததை தொடர்ந்து தற்போது உணவு சமைத்தும் இங்கேயே படுத்துறங்கியும் போராட்டத்தை தொடங்கப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். தற்போது இரவு முழுவதும் நாளை வரை தொடர்ந்து போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது மேலும் ஒருத்தவங்கிட்ட கேட்கலாம். எதுக்காண்டி போய் பேசுனீங்களா? இப்ப என்ன சொன்னாங்க? என்ன நடந்துகிட்டு இருக்கு? இப்ப பேச்சுவார்த்தை பண்ணுனதுல எங்க அம்ச கோரிக்கையை எதுவுமே நிறைவேற்றி தர மாட்டோம். அதை தட்டி கழிக்கிற மாதிரியே அவங்க பேசுறாங்க. அந்த இது எங்களுக்கு ஆகாது. இப்ப எங்களுக்கான கோரிக்கை என்னவோ அதை தான் அவங்க நிறைவேற்றி கொடுக்கணும். அவங்க நாங்க பாப்போம், மெதுவா செய்வோம், அப்புறம் செய்யறோம், இப்பறம் செய்யறோம் சொல்லி அதை கழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம இப்ப காத்திருப்பு போராட்டத்துல இருக்கிறோம். எங்களுக்கான கோரிக்கைகளை ஒரு 25 கோரிக்கைகளை போன மாசமே நாங்க இதை முன் வச்சு நாங்க போராட்டம் பண்ணணும். எங்க போராட்டத்துல ஒரு 5 அம்ச கோரிக்கையை மட்டுமே எங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க மாட்டாங்க. அதையும் அதுலயுமே 1-2 தான் பயோமெட்ரிக்கை ரத்து பண்ண சொல்லி நாங்க சொன்னோம். அதுவும் செய்ய மாட்டாங்க. பயோமெட்ரிக் ரத்து பண்ண மாட்டாங்க. அது மாதிரி பெண்களுக்கு என்ன செய்யறாங்க? பெண்களை பூரா லாரியில மேல ஏத்தி வேலை வாங்குறாங்க. அது ஒரு தப்பான இது செய்யறாங்க. அந்த செய்யறாங்க. பயோமெட்ரிக்ல ரேக வச்சுட்டு கொஞ்ச நேரம் லேட்டா வந்தா கூட ஆப்சென்ட் போட்டு ஊழியர்களுக்கு பூரா சம்பளம் குறைவா வர மாதிரி செஞ்சிடறாங்க. கொஞ்சம் சம்பளம் குறைவா வர மாதிரி செஞ்சிடறாங்க. இந்த மாணிக்க நிறைய கோரிக்கையை நிறைவேற்றியே தரமாட்டாங்க. எங்களுக்கு நீதிமன்றம் கொடுத்த நம்மளுக்கான சம்பளத்தை உயர்த்தி தரதும் மாட்டாங்க. அதுவும் எங்களுக்கு சம்பளம் உயர்வு கொடுக்கணும், தீபாவளி அட்வான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம இப்ப கேட்டிருக்கோம். தீபாவளி அட்வான்ஸ் இந்த எல்லா ஊழியர்களுக்குமே தீபாவளி அட்வான்ஸ் நீங்க பாக்குறீங்க. பிரைவேட் நிறுவனமா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே தீபாவளி அட்வான்ஸ் கேட்காமே கொடுக்குறாங்க. ஆனா இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு மட்டும் போராட்டம் பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி இதை வாங்கக்குள்ள ஏன் இந்த துப்புரவு பணியாளர் மட்டும் இப்படி அதை கழிக்கிறாங்க? கலைஞர் ஸ்டாலின் ஐயா சொன்னாங்க, தேர்தல் வாக்குறுதி சொன்னாரு, துப்புரவு பணியாளர்களை பூரா நிரந்தரப்படுத்துறேன்னு எங்க கிட்ட சொன்னாங்க. அதனால நாங்க எல்லா பேருமே வாக்களிச்சிருக்கோம். துப்புரவு பணியாளர்கள் அதிகபட்சமான திமுக வாக்களிச்சிருக்கோம். அப்ப எங்க துப்புரவு பணியாளர் கோரிக்கையை அவங்க நிறைவேற்றி தரணும்ல. ஏன் செய்யறாங்க? சும்மா அடிப்படை கோரிக்கையை கூட நிறைவேற்றி தர மாட்டாங்க. ஒரு பாத்ரூம் இல்ல, பாத்ரூம் இல்லாம பெண்கள் பாத்ரூம் போறதுக்கு கஷ்டப்படுறாங்க. ஒரு ஆபீசர்களுக்கு இருக்கிற பாத்ரூம் கூட பெண்கள் துப்புரவு பணியாளர் பெண்களுக்கு இல்ல, பூட்டி சாவியை வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் நாங்க எங்க போய் நாங்க சொல்ல முடியும்? ஆர்ப்பாட்டத்து மூலமா நாங்க வெளிப்படுத்துறோம் எல்லாத்தையும். இதெல்லாம் ஸ்டாலின் ஐயா பார்த்து எங்களுக்கான கோரிக்கைகளை அவங்க நிறைவேற்றி கொடுக்கணும். இத